அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சு 4 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அந்த 4 இடங்கள்லயும் தோல்வி அடைஞ்சு 2.17% வாக்குகள் மட்டும்தாங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறமா 2021 தேர்தல்ல திரு டிடிவி தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில இணைஞ்சு 60 இடங்கள்ல போட்டிட்டாங்க. ஆனா அந்த 60 இடங்கள்லயே அவங்க தோல்வி அடைஞ்சு வெறும் 0.43% ஓட்டு மட்டும் தாங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறமா 2023ஆம் வருடம் கேப்டன் அவர்கள் உடல்நலக் குறைவால் மறைஞ்சிட்டாரு. கேப்டன் இல்லாத 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல அந்த கட்சி அஇஅதிமுக கூட்டணியோட இணைஞ்சு 5 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்க போட்டியிட்ட 5 இடத்துலயுமே தோல்வி அடைஞ்சு 2.59% வாக்குகள் மட்டும் தாங்க வாங்கினாங்க. அடுத்தபடியா உலகநாயகன் திரு கமல் அவர்கள் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினாருங்க. அந்த கட்சியை தொடங்கி 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல தனித்து 37 இடங்கள்ல போட்டிட்டாங்க. ஆனா அந்த 37 இடங்கள்ல அவங்க தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவங்க வாங்கின ஓட்டு பாத்தீங்கன்னா வெறும் 3.67 மட்டும் தாங்க. முதல் தேர்தல்ல பெரிய அளவுல இவங்களால ஜெயிக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கலாம். ஆனா அதை கூட இந்த கட்சியால வாங்க முடியல. அதுக்கான காரணம் என்ன அடுத்தடுத்து பார்ப்போம். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல திரு கமல் அவர்களின் மக்கள் நீதி மையம் அந்த கட்சியோட தலைமையில கூட்டணி அமைச்சு 183 இடங்கள்ல மக்கள் நீதி மையம் போட்டிட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெறவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்க வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2.62% மட்டும் தாங்க வாங்கியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த கூட்டணியில போட்டியிட்ட எல்லா கட்சியுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த தோல்வியை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல மக்கள் நீதி மையம் போட்டியிடவே இல்லைங்க. அதுக்கு பதிலா திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. இதன் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரான உலகநாயகன் திரு கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு வழங்கப்பட்டதுங்க. நம்ம பார்த்த இந்த 3 தலைவர்களுமே தமிழக மக்களால பெரிதும் அறியப்பட்ட புகழ்பெற்ற நபர்கள். இருந்தாலும் கூட தமிழகத்துல இவங்களால ஜெயிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது திரு விஜய் எப்படி இந்த களத்துல ஜெயிக்க போறாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம், தமிழக அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கட்சிக்கு தேவையான அடிப்படையான விஷயம் பூத் கமிட்டிங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நல்ல வலுவான ஒரு பூத் கமிட்டி வச்சிருக்கிற 2 கட்சி, ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக. தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகிட்ட கூட அந்த அளவுக்கு ஒரு வலுவான பூத் கமிட்டி இல்ல. அதே மாதிரி நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்களாயிருக்கட்டும், கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களாயிருக்கட்டும், உலகநாயகன் திரு கமல் அவர்களாயிருக்கட்டும், இவங்க ஆரம்பிச்ச எந்த ஒரு கட்சியிலுமே வலுவான பூத் கமிட்டி இல்லாததே இவங்க தோல்விகளுக்கு காரணம். இதுல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது பெரிய அளவுல கூட்டம் இருந்தா கூட ஓரளவுக்கு சில இடங்கள்ல மட்டும்தான் பூத் கமிட்டி இருந்தது. அதுவே அவங்க ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம கணிசமான வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கும் காரணமா இருந்தது. ஆனா உலகநாயகன் திரு கமல் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர் கட்சியில மேல் மட்டத்துல வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் அதிக அளவுல இருந்தா கூட, குறிப்பா மருத்துவர்கள், பொறியாளர்கள், பட்டம் பெற்றவர்கள்னு நிறைய பேர் இருந்தா கூட அந்த கட்சியில கீழ்மட்டத்துல களத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அந்த அளவுக்கு இல்ல. அதுலயும் குறிப்பா வலுவான பூத் கமிட்டின்னு ஒன்னே இல்லவே இல்ல. இதுதான் தமிழகத்துல எவ்வளவோ புகழ்பெற்ற நபர்கள் வந்தா கூட ஜெயிக்கவே முடியாததுக்கு காரணமா இருக்கு. ஆனா